பேப்பர் பேக் தயாரிப்பு தொழில் சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கிறது, சந்தைப்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் திரு சசிகுமார் அவர்களிடம் முன்வைப்போம். வணக்கம் சார். வணக்கம். பேப்பர் பேக் தயாரிப்பு தொழிலுக்கு தற்பொழுது வரவேற்பு எப்படி இருக்கிறது? இந்த பேப்பர் பேக்கோட வரவேற்பு பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வரவேற்பு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் எங்கேயுமே பிளாஸ்டிக் பேக்ஸ் கிடையாது. ஸோ அதே ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியாவிலையும் வந்து எங்கேயுமே இப்போ வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூலே போட்டுட்டாங்க. ஸோ இப்போ பேப்பர் பேக்கோட வரவேற்பு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் வெரி நீடட் டு த ஈகோ ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி. சார், இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் சந்தைப்படுத்தும் பொழுது எப்படி நம்ம கவனமாக இருக்கலாம் என்ற கேள்விக்கு முன்னதாக வந்து சந்தையில் இதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? இப்போது பார்த்தீங்கன்னா பிறந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா தாம்பூல்ய பை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா துணியிலேருந்து இப்போ பேப்பர் பேக்லேயே வந்து மாறிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெயிட்டும் சரி, இதோட கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே வந்து கணிசமான ஒரு அமௌண்ட்டில் இருக்கிறதுனால எல்லாரும் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க இதுக்கு. சார், இப்போ இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த சந்தைப்படுத்தும் பொழுது நம்ம எப்படி கவனமாக இருக்கலாம்? இப்போ சந்தைப்படுத்தும் போது இந்த கஸ்டமர் இது இப்போ நம்ம விற்க போகிற கிளைண்ட் வந்து அதுக்கு உண்மையிலே தேவைப்படுறவரா, இப்போ நம்ம வந்து நம்ம டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கஸ்டமரோட டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க நீடடான டார்கெட் பண்ணி கரெக்ட் கஸ்டமரை நம்ம அப்ரோச் பண்ணோன்னா இதுக்கு சந்தை வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. இப்போ இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏற்றுமதிக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உலகம் முழுதுமே வந்து பேப்பர் பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கண்ட்ரிலையும் இப்போ க்ராசரி ஸ்டோர்லேருந்து கார்மெண்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேப்பர் பேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உலக சந்தை மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பேக்குக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அந்த கஸ்டமர் ரைட் கஸ்டமரை, அந்த கஸ்டமரை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் அந்த கம்பெனி ஜென்யூன் கம்பெனியா அதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு நம்ம பண்ணோன்னா நல்லா பண்ணலாம். இது சார், இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செய்து விட்டு அதன் பிறகு நம்ம வந்து சந்தைப்படுத்தலாமா, இல்லைனா சந்தையை மேலே பிடித்துட்டு அதன் பிறகு நம்ம உற்பத்தி தொடங்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு இப்போ அவங்க ப்ராடக்ட் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க 2 or 3 டேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்போது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து வேற ஒருத்தர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் குறைந்த முதலீட்டில் தொடங்கி ஒரு கணிசமான வருவாய் ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஆர்டர் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஆர்டரே எடுப்பீங்க. லைக் 50 to 75% அட்வான்ஸ் கஸ்டமர் பே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ரா மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு உங்கள் உற்பத்தியை பண்ணிவிட்டு டெலிவர் பண்ணிங்கன்னா பேலன்ஸோட 25 to 30% பேலன்ஸ் அட்வான்ஸ் அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் வந்து கேபிட்டல் அதிக அளவுக்கு தேவைப்படாது.